विनायक मूर्ति की शारदा देवी की वल्लभ्य भजना गारुड स्मरण नमः पार्वती पतये जय आदिपर शक्ति की जानकी गारुड स्मरण गोपिका जीवन स्मरण बोला पुंडलीक वरदे आंजनेय मूर्ति की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की सद्गुरुदास महाराज की समस्त साधु मंडल की हरिनारायण 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 दुरित निवारण हरिनारायण दुरित निवारण हरिनारायण दुरित निवारण परमानंद सदा शिव शंकर परमानंद सदा भक्त जन प्रिय पंकज लोचन 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 हरिनारायण तव दासो हरिनारायण तव दासो हरिनारायण सर्वत्र गोविंद नाम संकीर्तन सद्गुरुज्ञानंदाभ्यां नमो नमः शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये श्रीकान्तो माधुरो यस्य सर्वमङ्गलाजनकश्चन्द्रदेवता सम्पन्ने कुल्याननम् हरिहर बलविचारं मद्विलासप्रदं विपुकारं यविकोटिप्रकाशं दामोदरादि द्वादशनामापणपुरुषं धरतीयोचं ज्ञानानन्दगिरि गुरुं भजे प्रेम प्रेम हरे नामैव 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 जगदालो नास्ते वदास्ते वदास्ते जगदीनेरा दुर्गलज्जां जोजुते वन्नामा निरन्तरं पुनकोटि समाधिकोणभवे भावसम्पदं विष्णो जानन्त्य नित्यन्त्य जनन्त्य वशे हृदयं ब्रह्मन् ब्रह्मचारीणां तत्त्वयमित्रिर्मूले आलोट सर्वसाक्षादिचार्य पुनःपरायण दुष्पन्न जयो नारायण नारायण जयो नारायण
என்னாச்சு? ஜெயதேவனுடைய கல்பனையில தான் இந்த கீத கோவில வந்து சொல்றோம். அவர் என்ன பண்றார்? கல்பனையிலேயே ராதா கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணார். கல்பனை அவர் பண்ண முடியும். அவர் கல்பனை என்ன பண்ண நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக என்ன பண்ற, ஒவ்வொரு கேரக்டரா கொண்டு வர முதல்ல கல்யாணம் சம்பந்தி வேண்டாமா? முதல்ல அதுக்காக என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் பொன்னாவது சம்பந்தி கொண்டு வரோம். ஒரு பொன்னாவது சம்பந்தி யாரு யாருக்கே புரியல. திடீர்னு பார்த்தா 2 பேர் நிற்கிறார். என்ன பண்ணிட்டு தினப்படி பத்திரிக்கை வரவானா அவர் தோணல.
பஜனை இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனா வர முடியாதபடி ரெண்டு டிக்கெட் முடிச்சார். ஜூனியர் மகாதேவ் ஒருத்தர், அவர் வந்து பொன்னாள் தம்பதியா கூப்பிட்டார். அது உடனே இங்க வர மாடிக்கு வந்துடுறாரு. அவர் மட்டும் வராம கூட பொன்னாட்டி அடிச்சு வர பார்த்தார் ஜெயதேவன். அதே மாதிரி இன்னொரு டிக்கெட் வேணுமே பார்த்தார். இன்னொரு டிக்கெட் பெங்களூர்ல வந்துடுச்சு. யாரா பார்த்து சிவராமன் பாகவதர் அவர் அங்கிருந்து அவர் ஆம்பளை லட்சம் நேரம் வந்துட்டாங்க. பொண்ணா புள்ளா தம்பதி வந்த உடனே என்ன பண்றா, பொண்ணா தம்பதி வாங்க வாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றார், மாலையை போட்டு ஒரு வரவழைக்கிறார். கீழே வச்சுட்டு அவர்கிட்ட மாலையை கொடுக்கணும். பொண்ணா தம்பதி என்ன பண்றது புரியல. இப்போ அவருக்கு மாலையை நீங்க போடணும். அந்த மாமி அவன் மாமி போட்டுவானா. அவன் என்ன பண்றா, ராதா கல்யாணத்துக்கு நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி பொண்ணா தம்பதி கேட்டுக்கிற. அப்படியே ஆட்டுட்ட வாயாத நீங்களும் அதே மாதிரி கூட இருந்தோ, இன்னைக்கு ஒரு நாளா பூர்ணமா இருந்து பையனை நீங்களே கலந்துன்னு சொல்லி அவளே சொல்றா. புள்ளா தம்பதி இப்ப அவளுக்கு 2 பேருக்கு மாலை பட போற. சீக்கிரம் வரப்போறாள். அவள்லாம் மணி ஆயிட்டுங்கிறா. ரெண்டு பேரும் அந்த போட்டு வேணாம். மாதவ பவது ஜயமான மத